வெல்கம் பேக் டு பெரியமா சமையல். இன்னைக்கு பெரியமா சமையல் இவங்க தான் பெரியமா சமையல். இவங்க சின்ன பொண்ணு பிரியதர்ஷினி, இவங்க அவங்க பேரே ஹம்ரீஷ். ஹம்ரீஷே ஹாய். இவர் அவங்க சின்ன பேரு மித்ரன், எங்க வீட்டு சுட்டி குழந்தை. இவர் தான் எங்க பெரியமா, எங்க அப்பா. அப்பா இவங்க தான் எங்கள் பெரிய பொண்ணு, அவர் எங்கள் மாப்பிள்ளை. வாங்க, இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். எங்கள் அண்ணன் பேத்திக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதனால வந்துட்டு பக்கத்துலேயும் கொரக்கடை பார்க்கும் மகாபலிபுரம் பார்க்கணும், பிள்ளையெல்லாம் லீவுக்கு வந்திருந்தாங்களா, அதனால எல்லாரும் ஜாலியாக லீவுக்கு போகலாமேன்னு நாங்கள் வந்திருக்கோம். அதனால இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே வரோம். இது மகாபலிபுரம். இன்னும் உள்ளேலாம் இருக்குது, நாங்கள் எங்கேயும் போகல, ஏன்னா கூட்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குமே, எங்களுக்குள்ள விளையாட போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு என் பொண்ணுங்க இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமான்னு சொன்னதுனால நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். இதுதான் எங்கள் பேரங்க, எங்கள் பெரிய பொண்ணு, இவங்க பெரிய பொண்ணு, அடுத்து எங்கள் சின்ன பொண்ணு, எல்லாருமே உள்ளே இந்த இடம் போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே மகாபலிபுரத்தை சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் ஒவ்வொரு இதுக்கும் மேலே மலைக்கு மேலேயும் ஏறுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எங்களால் ஏற முடியாதனால பிள்ளைகளாம் மேலே போய் ஏறி போட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கள் பேரன், சின்ன பேரன், அவங்க பெரிய பேரன், எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொரக்கடை பார்க்கு போனோம். இந்த குகைக்குள்ளே ஒரு நல்லா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா குகை மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம சவுண்டு விட்டோம்னா அது எக்கோ நமக்கு திருப்பி பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பேரும் உள்ளே போய்கிட்டு ஒரே சவுண்டு பாருங்க. எங்கள் பசங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு அங்கேருந்து குரல் கொடுக்க நமக்கு பதிலுக்கு அதே பதில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலி, நல்லா இருந்துச்சு. அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சுற்றி காம்பவுண்ட் போட்டு உள்ளே அந்த பக்கம் வழி இருக்குது, இந்த பக்கம் உள்ள நுழையிறதுக்கு வழி இருக்குது. இதில் உள்ளே போய் உள்ளே போகிறக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும். அதுக்கு மேலே நம்ம மேலே வரணும், அதுக்கு டிக்கெட் வாங்கணும். அதனால நாங்கள் மேலையெல்லாம் ஏறல. இந்த பாறைக்கிட்டே நின்று எல்லாருமே போட்டோ எடுக்கிறக்காகவே இதுக்கு தான் வராங்க. மெயினாக வரது இந்த போட்டோ எடுக்கிறக்காகவே வராங்க. ஆனால் நல்லாவும் இருக்குது, அது மேலே ஏறி பார்க்குறக்கும் ஜாலியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எல்லாருமே இதே மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்க, பாருங்க. இது எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ஆசை, இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கணும், போட்டோ எடுக்கணும்னு எங்கள் சின்ன பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா. காலேஜ் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி அவங்க அக்கா தான் கூப்பிட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு வரணும். நாங்கள் அவ்வளோவா கிளம்பி வரமாட்டோம், ஏன்னா அவங்க ஊர்லேருந்து லீவுக்கு வந்ததுனால எல்லாரும் ஒரு ஜாலியாக போய் வருவோம் சொல்லி வந்தனால எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த கூட்டத்திலலாம் பார்த்துட்டு அதுவும் மேலே ஏறி போய் மேலே போஸ்ட் கொடுக்குறதுக்காகவே போட்டோ எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ட்டு எல்லா போட்டோ. பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டியெல்லாம் கொடுக்க ஓடும்போது இந்த பசங்கள்லாம் விரட்டி பிடிச்சி விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதேமாரி எங்கள் பேரன் சின்னவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் பாருங்க. அழகாக ஓடி 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 ஒவ்வொரு இடமும் நின்றுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாரு. அந்தந்த இடத்துலையும் போஸ் கொடுத்துட்டு அம்மா பாருங்க, ஆச்சி பாருங்க, ஆச்சி பாருங்க, ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க. அங்கே போயாச்சுனாலே வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமு, அந்த சோளம் சுட்டு கொடுக்கறது, எல்லாம் அந்த கடலையை மணல் போட்டு வறுத்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி எல்லாமே வாங்கி கப்பை வத்தல் பொரிச்சு கொடுக்குறாங்க. அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரியான கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அங்கே தான் போய் நிற்கிறாங்க, கடைக்கிட்ட தான் நிற்கிறாங்க. அதேமாதிரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சளி பிடிச்சாலும் அந்த ஐஸ்கிரீம் எங்களுக்கு வேணும், அது வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பிடிக்குது. அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். என்னதான் சளி பிடிச்சாலும் பரான்ட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு தான் நடந்து வந்தோம். மெயினாக இந்த கோக்குள்ளே போய் உக்காந்துருக்கிறது நல்லாவே இருக்குங்க. இந்த பாருங்களேன், இந்த இடத்துல போட்டோ எடுக்கும்போது அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி இந்த தூணாக இருக்குது பாருங்க, அந்த தூணுக்குள்ளே போயிட்டு பசங்க ஓடி ஒளிகிறதுக்கு நல்லா இருக்கு, ஒளிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லுதுல. இந்த பாருங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாறை அது வெளியிலேருந்து எல்லா ஓவியம் நல்லா வரைஞ்சி வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிலேருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு டிராயிங்களும் அவ்வளோ அழகாக நமக்கு பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சிருக்காங்க, கல்லாலே நல்லா செதுக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம இந்த மகாபலிபுரம் வாரம்னாலே இந்த கல்லுகளை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே நம்ம வரலாம். மனம் நிம்மதியும் நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலே அதை பார்த்தாலே நமக்கு மனசு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பிள்ளைகளோட ஜாலியாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் வந்தேன், ஏன்னா 2-3 தடவை வந்துட்டு இதுக்கு வரதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வெளியில் அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் அந்த டிராயிங் எல்லாமே இருக்கும். இந்த மகாபலிபுரத்தை முடிச்சுட்டு அப்படியே கொரக்கடை பார்க் போனோம்.
அதையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். ஓகே.